எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் எங்க 2 பேரையும் நம்பி மதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கூட்டணி அமைத்து எங்க 2 பேரையும் மந்திரியா கொடுத்திருக்காங்க. இதுக்கு யாருக்கு நாங்க முதல்ல நன்றி சொல்லணும்னா எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு. அதற்கு பிறகு 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 59 வருஷமா நாங்க ஆட்சியிலும் கிடையாது, அதிகாரத்திலும் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியை என்ன பொறுத்த நான் பார்த்தது கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு என்ன மந்திரி சபையில எனக்கு ஒரு துறையை கொடுத்திருக்காங்க. அதுக்கு முதலாக 59 வருஷமா பாடுபட்ட இந்த கட்சிக்காக முதுகெலும்பாக இந்த கட்சியை உயர்த்தி பிடித்த கடைநிலை தொண்டர்களுக்கு நான் முதலாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது. காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும். குறைந்தபட்சம் நாங்க இப்போ காமராஜர் ஆட்சி இல்லாட்டாலும் கூட இன்னைக்கு நாங்க கூட்டணியில பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் நாங்க ஆட்சி செய்வோம். கட்சியினுடைய தொண்டர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். மக்கள் பணியை செய்வதற்காக நாங்க வந்திருக்கோம். நேற்றைய தினம் பதவியேற்றோம். எங்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் எங்களுடைய மதிப்பிற்குரிய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அன்னை சோனியா காந்தி அம்மையார், பிரியங்கா காந்தி, அமைப்பு பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய KC வேணுகோபால் அவர்கள், எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் அவர்கள், சூரஜ் அவர்கள், நிவேதிதாழ்வார்கள் அவர்கள், மாநில தலைவர் உட்பட எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றோம். நேற்றை பதவியேற்ற பிறகு நாங்கள் காலையில் பதவியேற்பதற்கு முன்னால பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்கள் 21ஆம் நூற்றாண்டிற்கு இளைஞர்களை அழைத்து சென்ற மாபெரும் தலைவர், விஞ்ஞானத்தினையும் புரட்சி ஏற்படுத்தினவர், தொழில் புரட்சி ஏற்படுத்தியவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு தான் நாங்கள் எங்களுடைய பதவி ஏற்றோம். பதவியேற்பு முடிஞ்சு இன்றைக்கு காலையில் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நினைவிடத்துக்கு வந்திருக்கோம். ராஜாஜி அவர்கள், முன்னாள் தலைவர்கள் எல்லாம் அவருக்கு அவங்களுடைய மகாத்மா காந்தி, அண்ணல் காந்தியடிகள் அவர்கள், வ.உ. சிதம்பரம் அவர்கள், பக்தவத்சலம் முன்னாள் முதல்வர் பக்தவத்சலம் அவர்கள் எல்லோரையும் பார்த்து அவர்களுக்கு நினைவஞ்சலி புகழஞ்சலி செலுத்திவிட்டு நாங்கள் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்களை சந்திப்பதற்காக 2 பேரும் தலைமைச் செயலகத்துக்கு போயிருக்கிறோம். கடுமையான விமர்சனங்கள் திமுக சார்பாக வைக்கப்படுது, எப்படி பார்க்கணும்? விமர்சனங்களை பார்த்து நாங்கள் அஞ்சக்கூடிய ஆள் இல்லை. நாங்கள் ஆங்கிலேயர் துப்பாக்கியை பயப்படாத ஆளுகள். காங்கிரஸ் கட்சி என்பது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. அதனால யாரை பத்தி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் சரியா செய்வோம் உள்ளது நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கு, எப்படி பார்க்கணும்? அதான் ஏற்கனவே 59 ஆண்டு கால கனவு, எங்க கட்சிக்காரங்களுடைய விருப்பம், அது இன்னைக்கு நிறைவேறியது.